தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள முக்காணி ஆற்று பாலத்தை தண்ணீர் தொட்டு செல்வதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். தற்போது மழை எந்த அளவுக்கு இருக்கிறது? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது திருச்செந்தூர் அருகில் உள்ள முக்காணி ஆற்று பாலத்தை தொட்டு போக்குவரத்து நிறுத்தம். தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களால் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றி தூத்துக்குடி மாவட்டம் மிக முக்கிய இணைப்பு பாலமான விளங்கி முக்காணி ஆற்று பாலம் தண்ணீர் அதிகமான அளவில் செல்கிறது. இதனால் நேற்று இரவே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் செல்லும் முக்கிய சாலையாக இந்த முக்காணி தாமிரபரணி ஆற்று பாலம் தற்போது தண்ணீர் அதிகமாக செல்வதால் பாதுகாப்பு நலன் கருதி இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பாலத்தில் இருபுறமும் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பு வருகிறார். மேலும் ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் பார்க்கவும் வரும் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார். ஏற்கனவே மழைக்காலங்களில் இந்த தரப்பட்ட பாலத்தில் மேல் வெள்ளம் தாண்டி செல்ல என்று கூறியதால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதன் அருகே மற்றொரு உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பாலத்திலே நடுப்பகுதியில் கடந்த வருடம் வந்த வெள்ளத்தில் பொது பாதிக்கப்பட்டது. அந்த பாலத்தில் பாதிக்கப்பட்டதால் பகுதி தற்போது வரை சரி செய்வதால் அந்த உயர்மட்ட பாலத்திலும் பாதுகாப்பு கருதி வாகனங்களை இயக்க அனுமதிக்கவில்லை. இதனால் திருச்செந்தூர் பகுதியில் இருந்து தினமும் தூத்துக்குடி, மதுரை போன்ற பகுதிக்கு வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் மாவட்ட நிர்வாக உத்தரவின் பேரில் மாற்றுப்பாதை வழியாக போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.